ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் இல்லை. யாரெல்லாம் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு தான் இந்த பலன். நம்ம எல்லோருக்குமே நம்முடைய ராசி என்னான்னு தெரியும், நட்சத்திரம் என்னான்னு தெரியும். அதனால் பொதுவாக ராசி பலன் பார்த்துட்ருப்போம். ஆனால் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் விருச்சகமாக இருந்தால் பாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். ஆனால் லக்னம் தெரியுமானா இல்லை. பெரும்பாலான பேருக்கு தெரியுது, பெரும்பாலான பேருக்கு தெரியல. லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை இயக்கக்கூடிய முக்கியமான விஷயம். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கும். ராசி என்பது பொதுவான கோச்சார பலன் தான். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இங்கே விருச்சக ராசி இல்லை, விருச்சக லக்னம். இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி எப்படி இருக்கும், இதுதான் பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் நமக்கு வாழ்க்கையில் என்ன நன்மையை செய்வார்ங்கிறத பார்க்குறோம், என்ன தீமையை செய்வார், அதுலேருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் எப்படி, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை அவர் நைட்டு கிட்டத்தட்ட சுமார் 9:43 அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக சனி பகவானுடைய பயிற்சி காலங்கள் சுமார் 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை அவர் 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான் அங்கே மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரம் இருக்குது. கோச்சாரத்தில் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு பலன் செய்ய போகிறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. சனி பகவான் உங்கள் விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்து இருக்கார், பயிற்சியாக போகிறார். அங்கே 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார், உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு பார்ப்பார். இந்த அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்வை பலன், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் என்ன நன்மை, அவரால் என்ன பிரச்சனை, அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டுவது, இதைத்தான் இப்போ சுருக்கமாக பார்க்கணும். பொதுவாக அவரால் என்னென்ன நன்மைகள்ங்கிறத முதல்ல பார்ப்போம். அவர் உங்கள் 5ஆம் இடத்துக்கு வர்றார். அதுவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். எப்பவுமே 5ஆம் இடம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அறியாத மகிழ்ச்சி, என்டர்டெயின்மெண்ட், எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல், இது அத்தனையுமே நம்மளை சார்ந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு 5ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட 5ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தபடியாக 5ஆம் இடம் உங்களை அறியாத காதல். ஸோ உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்வதற்கான ரீயூன் ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த பெயர்ச்சியில் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியம், செல்வம், செல்வாக்கு அத்தனையுமே கூடும். அதோட நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த காலங்களில் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணுங்கள், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பரவாயில்லாமல் இருக்குங்கிறத கடன் வாங்கி யாரும் பண்ணாதீங்க, அல்லது விட்டதை பிடிக்குன்னு பெருசாக நினைக்காதீங்க. பெரிய லெவலில் பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்களை பொறுத்தவரையும் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சியில் சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரானிக்காக நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருக்கோ, உங்களுக்கு அந்த நோய் குணமாவதற்கான வாய்ப்பு, நோயின் காரணமாக பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரை சாப்பிட்றேங்கிறவங்க அது குறைவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. நோய் மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கடன் குறைவதற்கான வாய்ப்பும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சியில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, எனக்கு வயசாகிடுச்சு திருமணம் நடக்குமானே கேள்விக்குறியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, எனக்கு செகண்ட் மேரேஜுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் நல்லதொரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இயற்கையாகவே உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன், தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமாங்கிறவங்களுக்கும் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் உங்களால் வருமானம், சம்பாத்தியங்கள், லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ, ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சியில் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு தொடர்புக வெளிநாட்டில் இருக்கீங்களோ, உங்களுக்கு வெளிநாட்டில் கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். 11ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். இது வரைக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகாமல் இருந்த நிலைகள் மாறி என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு, லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுவாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. ஆண் பெண் நண்பர்கள் யாராலும் இந்த காலங்களில் குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சகாயம், ஆதாயம் இருக்குது. எனக்கு பெரிய லெவலில் சமுதாயத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு அதிகரிக்கும். அது மாதிரி நீங்கள் எந்த சொசைட்டியில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களுக்கு புகழ், ஏற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் உண்டு பண்ணுவார். அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குற. 2ஆம் இடம் நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களே, சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதோட இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோட யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ, விவசாயத்தில் நல்ல மகசூல் லாபம் இருக்குது. அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் உங்களுக்கு என்ன மாதிரியான சில பிரச்சனைகளை உருவாக்குவார் அப்படின்னா, யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஜாபில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்கும் வேலையை விட்டு நான் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கு, அல்லது நீங்கள் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, இன்சென்டிவ் இல்லை, போனஸ் இல்லை, அரியர்ஸ் கிடைக்கல, பெருசாக எதிர்பார்க்காதீங்க. வேலை இருக்கா இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், இந்த கம்பெனி எப்படி வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே வேண்டாம். பொறுமையாக இருங்க, அடக்கி வாசிங்க. வேலையில் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கிரகங்கள் கை வைக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம் இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், கடனை குறிக்க, நோயை குறைக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கை வைக்கிறதுக்கு இருக்கார். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, ரசித்து பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேறு வேலைக்கு மூவ் பண்ணால் அந்த வேலையிலுமே நமக்கு நிலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது மாதிரி அடுத்த கம்பெனிக்கு மூவ் ஆகிட்டால் சம்பளம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், ஜாலியாக இருந்தெல்லாம் ஒர்க் லோடு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஒர்க்கில் பெரிய லெவலில் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஒரிஸ் இருக்கும். அதுக்காக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். பொருள் களவு போகிறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க.
இதுவும் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடம்புல எப்பயுமே இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் முதல்ல சொன்னேன் நோய் கடன் குறையும்னு. பட் அதே சமயத்தில் நோயுடைய தன்மையும் சில சமயங்களில் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய வேலையிலையும் சரி, உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயும் சரி, இந்த பயிற்சி முழுவதுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, பொறுமையாக இல்லை, நிதானமாக இல்லை. உங்களுடைய சீனியர் சுப்பீரியர் எல்லாருக்கும் நீங்கள் ஒபே பண்ணலைன்னா ப்ராப்ளம் என்பது கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன? உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தால் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க. முன்னோர்களையும் பெரியோர்களையும் வணங்குங்க, போட்டுருங்க. அப்பா அம்மாவளையும் வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவாலயங்களுக்கு போங்க, சிவ தரிசனம் பண்ணுங்கள், அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். முழுக்க முழுக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை போட்டுருங்க. நல்லதொரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் அமையும். நன்றி, வணக்கம்.